அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவாக 14/8/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன். எனவே இந்த வேளையில் பல அதிரடியான சிறப்பான மாறுதல்களை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி வலுவாக உண்டு. திருமணம், புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக புதிய முதலீடு, கலைத்துறை சார்ந்த பணிகள், அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் நிறைவான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் பதிகிறது. 11இல் அவருடைய பார்வை பதிவதால் எவ்வளவு பெரிய சிக்கலான காரியமாக இருந்தாலும் அவற்றை எளிதில் தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது 7ஆம் வீட்டின் உச்ச அதிபதியாகவும் ஜென்மராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் வக்ர நிவர்த்தி பெறுவது அதிரடியான நன்மைகளை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது. ஏனென்றால் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட பொதுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 5ஆம் இடத்தில்தான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். எனவேதான் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை முழு மனநிறைவுடன் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அவருடைய சப்தம பார்வை பதிகிறது. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை விட தடைகள், தாமதங்கள் விலகும். நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாறுதல் வலுவாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்பஸ்தானத்திற்கு நல்ல மாறுதல்களை கொடுக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அமருவதால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த மன தாபம் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மன வருத்தங்கள், வேதனைகள் குறையக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக வீடு வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் சனி வக்ரம் பெற்றும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவேதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவாக உண்டு. ஏனென்றால் 17ஆம் தேதி முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவேதான் இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளால் மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான
மன கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிறைவாக பெறலாம். உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமை எதிர்பார்த்ததை விட கணிசமாக குறையும். உங்களது உழைப்புகள் மிக பெரிய அளவில் அனைவராலும் பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமையும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதற்கான யோகம் உள்ள இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஊதியத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மிக சிறப்பான வளர்ச்சிகளை நிறைவாக பெறுவதற்கான சூழலை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யாகாரகரான புதன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே புதிய ஆர்டர்கள் இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியாக நிறைவாக பெறுவதற்கான சூழல் உண்டு. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட அநேகமான சிக்கல்கள் இந்த தருணத்தில் அருமையாக தீர்வதற்கான யோகம் உண்டு. பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் உற்பத்தி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் யாராலும் அசைக்க முடியாத நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகுவதற்கான சூழல் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல தடைகள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் பதவியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இல்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பாகவும் துணிச்சலாகவும் பல்வேறு வகையான முடிவுகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் பெற்றோர்களின் வழிகாட்டுதலும் மிக சிறப்பாக அமையக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை வித்யாகாரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து மிக வலுவாக வீற்றிருக்கிறார். முன்னேற்றத்தை முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் தகர்த்தெறிகிறார். எனவே புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்பாராத பல அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழலும் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சந்தித்து வரக்கூடிய சாதகமற்ற அனைத்து தருணங்களும் தங்களுக்கு தற்போது சாதகமாக மாறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சிக்கல்கள் நுணுக்கமாக களைவதற்கான வாய்ப்பு வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.